நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த காப்பர் வாட்டர் கண்டெய்னரை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய பாத்திரங்கள் காப்பரில் வச்சுருப்பீங்க, வாட்டர் பாட்டில் இல்லை டம்ளர் எது வேணாலும் எல்லாத்தையுமே இதே மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். மூணு பொருள் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் எத்தனை செம்பு பாத்திரம் க்ளீன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதில் நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன், டேபிள் சால்ட். தண்ணி இருக்கிற அளவுக்கு அந்த உப்பை சேர்த்துக்கோங்க. தண்ணியில் கரையக்கூடாது, அந்த உப்பு ஒரு மிக்ஸ்சர் மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஒரு அரை மூடி லெமன் ஜூஸை அதில் பிழிகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நான் அந்த வாட்டர் கண்டெய்னரை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் போதுமாக இருக்கும். நீங்கள் இன்னும் 2-3 பாத்திரம் சேர்த்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உப்பும் புளியும் சேர்த்துக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த உப்பு தண்ணியில் கரைஞ்சிடக்கூடாது. அதுக்குள்ளேயே நம்ம இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த லெமன் சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கண்டெய்னரை நான் க்ளீன் பண்ணி 1 வாரம் ஆகுது. எப்படி இருக்குன்றதை பாருங்கள். உள்ளேயும் அதே மாதிரி தான். காற்று படுற இடம் எல்லாமே ஆக்சிடேஷனால் கலர் மாறிடும். சில இது க்ரீனாகவும் மாறும். பிழிஞ்ச அந்த லெமன் தோலை தூக்கி போடாமல் அதுலேயே அந்த உப்பையும் புளியும் சேர்த்து எடுத்து ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணும் போதே அந்த கலர் மாறிட்டே வரும், க்ளீன் ஆகும். பாருங்கள், அழுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த கலரும் அந்த அழுக்காக இருக்க கலரும் பாருங்கள், செம்பு கலர் நல்லா இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தியெல்லாம் எதுவுமே தேய்க்க வேண்டாம். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு கருப்பாவோ இல்லை பச்சையாவோ இருக்கும் அந்த இடத்துலலாம் இதை முதல்ல அப்ளை பண்ணுங்கள். இது ஒரே சர்க்குலர் மோஷன்னா நீங்கள் அதே மாதிரி தேய்க்கணும். மேலேருந்து கீழே எடுத்திங்கன்னா அதே மாதிரி தேய்க்கணும். மாற்றி மாற்றி தேய்ச்சிங்கன்னா காற்று படும்போது எந்த டைரக்ஷனில் நீங்கள் அதை தேய்ச்சிருக்கீங்களோ அதே மாதிரி கருப்பு கருப்பாக உங்களுக்கு சீக்கிரத்திலே கோடு விழ ஆரம்பிக்கும். அதனால் ஒரே மாதிரி தேய்ச்சிட்டு வாங்க. பாருங்கள், எல்லா இடமும் பளிச்சுன்னு ஆகிட்டே வருது. அதிகமாக இருக்க இடத்துல இன்னும் நல்ல டேபிள் சால்ட்டையும் புளியையும் எடுத்துக்கலாம். ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். ஜஸ்ட் அந்த லெமன் தோலால் தேய்ச்சிங்கன்னா போதும். ஸ்க்ரப்பர்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி டிஷ் வாஷர் லிக்விடும் யூஸ் பண்ணாதீங்க. மேலே எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் உள்ளேயும் இதே மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு அது போயிடும். அழுத்தியெல்லாம் தேய்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிருக்கு. உள்ளே அந்த லெமன் தோலை போட்டே நான் நல்லா குலுக்கி எடுத்துருவேன். பாருங்கள், எல்லா அழுக்கும் வந்துடும் கருப்பாக. இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேப் வாட்டரில் நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். மறுபடியும் உங்களுக்கு எங்கேயாவது அந்த கரையோ இல்லை அழுக்கோ தெரிஞ்சுதுன்னா அந்த இடத்துல உப்பையும் புளியையும் அதே லெமன் தோலை வச்சே தேய்ச்சி எடுத்துருங்க. நீங்கள் கையே வைக்க வேண்டாம். ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, கீரல் விழுந்துடும். நம்ம லெமனும் புளியும் சேர்த்து இதில் தேய்ச்சதுனால இன்னும் பளபளன்னு இருக்கும். சீக்கிரத்துலேயே அந்த அழுக்கு போயிடும். வெறும் புளி உப்பு மட்டுமோ இல்லை வெறும் புளியோ போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த 3த்தையும் சேர்த்திங்கன்னா கை வலிக்கவே வலிக்காது. நீங்கள் எத்தனை பாத்திரம் வேணாலும் சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம். சில பேர் பூஜை சாமான் கூட இதில் வச்சுருப்பீங்க, ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இதில் முக்கியமான இது தாங்க, நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி ஒரு ட்ரை காட்டன் கிளாத்தை வச்சு மொத்தமும் தொடச்சி எடுத்துடணும். நீங்கள் துடைக்கலை அப்படின்னா அது உடனேயே காற்று பட்ட உடனே உங்களுக்கு அங்கங்கே கலர் மாற ஆரம்பிக்கும். வெயிலில் காய வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். பாருங்கள், இப்போ சூப்பராக பளபளன்னு இருக்குது. ஈஸியாக க்ளீன் பண்ணுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணுங்கள். இந்த வாட்டர் கண்டெய்னரை நான் இங்கே தான் வைப்பேன் அப்படின்றத கிச்சன் டூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது 2 மணி நேரம் கழித்து இப்படி இருக்குது பாருங்கள். க்ளீன் பண்ணது கண்டிப்பாக 1 வீக் வரைக்கும் இருக்கும். தேங்க்யூ.